நீர் வெற்றி சிறந்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறது போல உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் வெற்றி கொள்ள எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். வெற்றியாளன் என்ற பொருளுள்ள அந்த நிக்கோதேமு என்று அழைக்கப்பட்ட அந்த மனிதரை குறித்து இந்த நாளிலே தியானிக்க எங்களோடு பேசினீரே. எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும். எம்மாவூரை நோக்கி நடந்து சென்ற 2 சீஷர்களோடு பேசினீரே. அவர் பேசின போது நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது போல இந்த காலையிலும் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளமும் ஆவியானவராலே, அக்கினியான ஆவியானவராலே கொழுந்து விட்டு எரியும்படியாக எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். இந்த யூதருக்கு அதிகாரியான நிக்கோதேமு, அவரை பற்றி நாம் 2வது வசனத்தில் வாசிக்கின்றோம். அவன் முதல் வசனமும் வாசிப்பது நலம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இந்த நிக்கோதேமு யார்? முதல்ல வசனம் சொல்லுகிறது, அவன் யூதருக்கு அதிகாரி, சட்ட நிபுணன். என்ன சட்டம்? இந்தியன் பீனல் கோடு இல்லை, நம்ம பழைய ஏற்பாட்டில் சொல்கிறோமே நியாயப்பிரமாணம். மோசையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களை எல்லாம் அவன் கசடர கற்றவன். சனகிரீம் சங்கம் என்ற ஒரு சங்கம் இருந்ததை நீங்கள் அறிவீர்கள். இயேசுவை விசாரித்த சங்கம், யோவான் ஸ்நானகனை விசாரித்த சங்கம். அந்த மேலான சங்கத்தில் அது மத சம்பந்தமான ஒரு கமிட்டி, ஒரு சிறு கூட்டம். அதில் இந்த மனிதன் அங்கம் வகித்தான். வேதம் சொல்கிறது அவன் ஒரு செல்வந்தன். அடுத்ததாக அவன் ஒரு செல்வாக்கு மிக்கவன். மாத்திரமல்ல, அவன் கல்வியிலும் அவன் செல்வந்தனாயிருந்தான். அவன் மனமும் அருள் செல்வத்தை வாஞ்சித்து கொண்டிருந்தது. அவன் மனமும் அருள் செல்வத்தை வாஞ்சித்து கொண்டிருந்தது. யாரும் சென்ற 2 வெள்ளிக்கிழமையிலே நாம் தியானித்தோம். வந்து பாருங்கள் என்று இயேசு சொன்னார். வந்து பார் என்று சீஷன் சொன்னான். இந்த நிக்கோதேமுக்கு யாரும் அழைப்பு கொடுக்கல. இந்த ஒரு சந்திப்பை அவன் ஏற்படுத்தி கொள்ளும்படியாக அவன் காத்திருந்தான். இதற்கிடையில் நடந்தது என்ன? 1ஆம் அதிகாரத்தில் ஒருவர் பின் ஒருவராக இயேசுவை பின்தொடர ஆரம்பிக்கின்றார்கள். 2ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் விசுவாசிக்கும்படியாக கானாவூரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அவருடைய தாயாரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். வெற்று தண்ணீர் மதுரமுள்ள திராட்சரசமாக மாற்றின ஆண்டவர் இயேசு இந்த அற்புதத்தை செய்ததினால
சீஷர்கள் மாத்திரமல்ல, சமுதாயமே இயேசுவின் மேல் வைத்தது. இது போன்ற பரபரப்பான செய்திகள், வைரலாக்கப்பட்ட செய்திகள் உங்கள் பாஷைக்கு இப்போ வர இந்த நிக்கோதேமுடைய செவியிலே விழுந்துக்கிட்டே இருந்தது. அவரை நான் பார்க்கணும், கேட்கணும். கேட்கலாமா? பிரகாஷ் கொஞ்சம் கவனிங்க. அவரை நான் பார்க்கணும், என் ஐயப்பாடுகளை அறிந்து கொள்ளும்படியாக அவரை சில கேள்விகள் கேட்கணும், அவரோடு ஒரு கணிசமான நேரத்தை நான் செலவிடணும். ரொம்ப பேர் தப்பாக இந்த ஐயாவை தவறான முத்திரை குத்துறாங்க. ராத்திரி நேரத்தில் வந்தாருன்றதுனால பயந்துக்கின்னு வந்தாருன்ட்டு. ஆனால் எனக்கு ஆண்டவர் அப்படி சொல்லலை. பகலெல்லாம் உழைக்கிறவர் ஆண்டவர் இயேசு. இரவில் அவர் வீட்டுக்கு தங்கியிருக்கிற இடத்துக்கு திரும்புவார். நாம் அவரோடு உரையாட ஆரம்பித்தால் நம்முடைய உரையாடல் நெடுநேரம் செல்லும். அது இடையிலே முற்று பெறக்கூடாது. என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்க வேண்டும். கேட்டதை நான் கேள்விப்பட்டதை அவரிடத்தில் நேரடியாக சென்று அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். Therefore, I need quite a lot of time. I want sufficient time to spend with the Master. ஆண்டவர் இயேசுவோடு சற்று நேரம், அதிகமான நேரம் நான் செலவழித்தால் அன்றி எனக்கு பதில் கிடைக்காது. என் ஐயங்கள் எல்லாம் தீராது. நான் பெற வேண்டிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் இன்று காலையில் பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தியை துவக்குவதற்கு முன்பாக நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் செலவழிப்பதை குறித்து நமக்கு உணர்த்தி கொண்டிருந்தார். கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தரோடு நேரத்தை செலவழிக்க தேட வேண்டும். தலையை காட்டிட்டு வாளை காட்டுகிறது கிறிஸ்தவம் அல்ல. ஏதோ ஒரு ஓய்வு நாளுக்கு வந்து ஆராதனையில் பங்கு கொண்டு ஒரு காணிக்கை போட்டுவிட்டு வீட்டுக்கு செல்வது கிறிஸ்தவம் அல்ல. ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையினுடைய இலக்கணம் என்ன? அவர்கள் அனுதினமும் தேவாலயத்தில் கூடினார்கள். அப்போஸ்தலர்கள் எடுத்துரைத்த உபதேசத்தை செவிமடுக்க கேட்டார்கள். பரஸ்பர அன்பை சக கிறிஸ்தவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். ஜெபம் பண்ணினார்கள். ஆகார விஷயத்திலும் கூட அவர்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஒரு பொது உடைமை ஆண்டவர் ஏற்படுத்திய ஆதி திருச்சபையில் ஆரம்பித்தது. இன்றைக்கு அந்த ஆதி திருச்சபையினுடைய அந்த தரிசனம் திருச்சபை இழந்து காணப்படுகிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆலயத்திலே உன் நேரத்தை செலவழிக்க, ஆலயத்திலே என்று சொன்னால் அதன் பொருள் என்ன? இயேசு கிறிஸ்துவோடு, கர்த்தரோடு நேரத்தை செலவழிக்க. அந்த நிக்கோதேமுக்கு இருந்த அந்த எண்ணம், அந்த வாஞ்சை உங்களில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? இப்படி கேளுங்கள். அந்த எண்ணம் இது வரைக்கும் எனக்கு வரலப்பா. எவ்வளோ கூடுமான, எவ்வளோ லேட்டாக வர முடியுமோ நான் வரணும். நான் உட்காந்துருந்த இடத்த மட்டும் வேறு யாரும் உட்காரக்கூடாது. இது என்ன உறுதி செய்யப்பட்டிருக்குதா இடம்? உரிமை கோருகிறோமே தவிர நம்முடைய உடைமையாகிய நேரத்தை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. நேரம் ஒரு உடைமை. கணிதத்தில் காலமும் நேரமும் என்ற கணக்கு நீங்கள் படித்திருப்பீர்கள். நாம் செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு வினாடியும் மிகவும் விலையேற பெற்றது.
ஒப்பற்ற செல்வமாம் ஆண்டவர் இயேசுடைய திருப்பாதத்தில் செலவழிக்கிற ஒவ்வொரு வினாடியும் விலையாக பெற்றது. நான் அந்த நேரத்தை அவரோடு செலவழிக்கிறதுனால கொஞ்சம் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்கிறோம். மாத்திரமல்ல, நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியவைகளை எல்லாம் அந்த நேரத்தில் கொடுக்கிறோம். அதுதான் வேற மொழியில் சொன்ன ஒரு உரையாடலை ஆண்டவரோடு நாம் துவக்க வேண்டும். சென்ற வெள்ளிக்கிழமையிலே உங்களுக்கு நான் சொன்னேன், இதுபோல ஒரே ஒரு மனிதர் சபைக்கு முன்பாக நின்று வேத சத்தியங்களை பிரசங்கிப்பது ஒரு வகை, புல்பெட் சர்மன், அதுக்கு பேர், இது பேர் பிரசங்க மேடை, புல்பெட் சர்மன். ஆனால் ஆண்டவர் இயேசு பயன்படுத்திய அந்த யுக்தி, அவர் அஃப்கோர்ஸ் மலை சரிவிலே உட்கார்ந்திருந்த மக்களுக்கு மணிக்கணக்காக அவர் பிரசங்கித்தார். அதற்கு பிறகுதான் மலை பிரசங்கம். ஆனால் இப்பொழுது ஒரு நபர் இன்னொரு நபருக்கு பிரசங்கிக்க வேண்டும். அதற்கு என்ன சொல்லுகிறோம்? உரையாடல் மூலமாக உன்னத சத்தியத்தை அறிவிப்பது அல்லது பிரசங்கிப்பது. கான்வர்சேஷன், சர்மன் த்ரூ கான்வர்சேஷன், உரையாடல் மூலமாக பிரசங்கிப்பது. இன்னும் அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் கூட உரையாடல் மூலமாக ஆண்டவர் பிரசங்கித்ததை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த மனிதர் குறித்து யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரம் நம்ம வாசிக்கின்றோம். அதிலும் ரத்தின சுருக்கமாக 3 சந்தர்ப்பத்தில் மாத்திரம் இந்த நிக்கோதேமு என்கிற அந்த நிக்கடமஸ் குறித்து நம்ம வாசிக்கின்றோம். அது யோவான் 3ஆம் அதிகாரம். அதை ஏற்கனவே நம்ம வேத பகுதியாக வாசித்து விட்டோம். அதற்கு பிறகு யோவான் 7ஆம் அதிகாரம், இறுதியாக யோவான் 19ஆம் அதிகாரம். ஆரம்பத்தில், நடுவில், கடைசியில் 3 அந்த சீனில் இந்த நிக்கோதேமு வருகின்றார். முதலாவது நிக்கோதேமு இயேசுவிடம் வந்தார். அதை கொஞ்சம் புரிந்து கொள்வதற்காக நான் ஆங்கிலத்தில் சொல்ல போகிறேன். He approached Jesus. எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, சொல்கிறேன், குறித்து கொள்ளுங்க. ஒரு தாய் பிள்ளைகள் யூனிஃபார்மில் வந்திருக்கீங்க. He approached, Nicodemus approached Jesus. அணுகுதல் ஏற்கனவே நாம் தியானித்தோம். இந்த நிக்கோதேமுவை யாரும் அழைக்கலை. He himself came forward to clarify his doubts. அவனே எதேச்சியாக ஆயத்தப்பட்டு புறப்பட்டு இயேசுவானவரை சந்திக்க வந்தான். அதை நாம் 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து என்று நாம் வாசிக்கின்றோம். 2வதாக இந்த நிக்கோதேமு இயேசுவுக்காக பேசினான். இயேசுவை பேசுவது ஒரு வகை, இயேசுவை பற்றி பேசுவது இன்னொரு வகை. இயேசுவுக்காக பேசுவது என்பது விசேஷமான வகை. He spoke for Christ.
இவன் ஒரு சட்ட வல்லுநர் ஆனபடினால அந்த கூட்டம் மக்களை பார்த்து இந்த நிக்கதேமு ஒரு கேள்வி கேட்கின்றார். நீங்கள் என்னோடு கூட 7ஆம் அதிகாரம் 45வது வசனத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 7ஆம் அதிகாரம் 45வது வசனம். பரிசேயர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்ட பிறகு வேதத்தை புரட்டக்கூடாது. பரிசேயர்கள் அவங்க வேலை சேவகர்களை அனுப்பி இயேசுவானவரை கைது செய்து இழுத்து கொண்டு வாருங்கள் என்று அனுப்பினார்கள். ஐயா நம்ம ஐயா என்ன செய்கிறாரு, சூப்பராக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆவியோடு வல்லமையோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். அரெஸ்ட் பண்ண வந்த அந்த போலீஸ்காரங்க வாசலே நின்று கொண்டு இவருடைய வல்லமை மிக்க செய்தியை, உயிருள்ள செய்தியை உற்று கவனித்தார்கள். அவங்க உள்ளம் நெகிழ்ந்தது. இப்படிப்பட்ட உத்தமனை, யாரை குறித்தும் பயம் இல்லாமல் உள்ளதை உள்ளது என்று சொல்லுகிறாரு, இந்த உத்தமனை எப்படி நாம் அரெஸ்ட் பண்ணுவது என்று சொல்லி அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். திரும்பி சென்று அந்த அதிகாரிகளுக்கு முன்பாக நிற்கிறார்கள். இவர்கள் வெறுங்கையோடு போய் நிற்கிறார்கள். இயேசுவை பிடித்து வராமல் போய் நிற்கிறார்கள். தோல்வி உற்ற நிலையில் நிற்கிறார்கள். அப்பொழுது அந்த அதிகாரிகள் கேட்கிறார்கள், ஏன் அவரை பிடிச்சிட்டு வரல? என்ன சொன்னார்கள் தெரியுமா? அப்பா கொஞ்சம் கவனிக்கலாமா? அம்மா அவங்க 2 பேர் அவங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்கள்? அப்பா அது பிரசங்கமா? அது சார், இதுவரைக்கும் அப்படிப்பட்ட பிரசங்கத்தை நான் இத்தனை வருஷம் நம்ம சர்வீஸில் நான் இருக்கிறேன், இத்தனை வருஷமாக நான் உத்தியோகம் பண்ணுறேன், எத்தனையோ பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க, ரபிகளெல்லாம். ஆனால் இந்த ரபி, இயேசு என்ற அந்த ராபி பிரசங்கமே வித்தியாசம். பிரசங்கத்தை கேட்டோம், உள்ளம் தொடப்பட்டது. அவர் மேலே கை வைக்க எங்களால் முடியலை, நாங்கள் சும்மா வந்துட்டோம் என்று சொன்னார். அப்பொழுது அவர்களை பார்த்து கேட்டார்கள், உங்களையும் அந்த மனுஷன் மயக்கி விட்டானா என்று கேட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இயேசுவானவரை அவர்கள் கைது செய்கிறார்கள். 45வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 7:45. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசியதில்லை என்றார்கள். அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளிலாவது பரிசேயரிலாவது யாதாம் ஒருவர் அவனை விசுவாசித்ததுண்டா? வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். இங்கே தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கோட் பண்ணுறாரு. நீங்கள் மறுபடியும் இந்த நிக்கதேமை குறித்து 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இவருக்கு என்ன அடைமொழி, என்ன அடையாளம் அப்படின்னா, ராத்திரி நேரத்தில் இயேசுவை சந்திக்க வந்த யூதருக்கு அதிகாரி. இங்கே சொல்கிறார் 50வது வசனத்தில், ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகி நிக்கதேமு என்பவன் அவர்களை நோக்கி, இப்பொழுதுதான் இவர் ஆர்கியூ பண்ணுறாரு. முதலாவது என்ன நம்ம தியானித்தோம்? நிக்கதேமு இயேசுவை அணுகினான். 2வது நிக்கதேமு இயேசுவுக்காக வக்காலத்துக்கு வந்தான், வாக்குவாதம் செய்தான்.
இப்பொழுது நான் என்ன செய்தான் என்று வாசிக்கின்றேன். ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுதா? நியாயப்பிரமாணம் சொல்லாததை செய்ய பார்க்குறீங்களே, வகையாக மாட்டிக்கிறீங்க நீங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு கூட சட்டம் என்ன சொல்கிறது? ஒரு குற்றவாளி என்று ஒருவன் தீர்க்கப்பட்டால் அந்த குற்றவாளி விசாரிக்கணும். அந்த குற்றவாளியுடைய ஸ்டாண்டு, அவனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நியாயாசனத்தில் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அந்த குற்றவாளிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இவரை கூப்பிடவும் இல்லை, இவரை விசாரிக்கவும் இல்லை, ஆனால் இவரை காலி பண்ணிடணும் என்பது தான் அந்த பரிசேயர் கூட்டத்தார், வேத பாரகருடைய கூட்டத்தாருடைய நிலைப்பாடு. இரண்டாவதாக நாம் பார்த்தோம், இந்த நிக்கோதேமு இயேசுவுக்காக பேசினார். யாரால பேச முடியும்? சாதாரண ஒரு கடைநிலை மனிதனால அல்லது கடைநிலை ஊழியனால பேச முடியாது. இவன் செல்வந்தன் மாத்திரமல்ல, இவன் செல்வாக்குள்ள மனுஷன். He was an influential person. அதான் செல்வாக்குன்னு தமிழில் சொல்கிறோம். எனக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு செல்வாக்கு கர்த்தர் கொடுத்துதான் இருக்கின்றார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற செல்வத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எவ்வளவா இருக்கலாம்? 1000 இருக்கலாம், லட்சமாக இருக்கலாம், கோடியாக இருக்கலாம், அதற்கு மேலே இருக்கலாம். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற செல்வத்திற்காக இப்போ சொல்லுங்க, நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற செல்வாக்குக்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிக்கோதேமுக்கு செல்வாக்கு இருந்தது. என்ன செல்வாக்கு? அவன் சனகரிம் சங்கத்தில் அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ். நீங்கள் போடுறீங்களே ஸ்டேட்டஸ், அது இல்லை. அவனுக்கு ஒரு அந்தஸ்து இருந்தது, ஒரு அந்தஸ்து, சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து. He was a notable person. He was a knowledgeable person. He was a wealthy person. He was an influential person. அவன் செல்வமிக்கவன், சமுதாயத்தில் சிறந்த இடம் பதித்தவன். அந்த முக்கியமாக அந்த யூத சமுதாயத்தில் அவன் முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய அந்த சனகரிம் சங்கத்தில் அவன் அங்கத்தினராக இருந்தான். அவன் சனகரிம் சங்கத்தில் அங்கத்தினராக இருந்து அந்த சனகரிம் சங்கத்தையே ஆட்டி படைப்பான். எப்படி பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறீங்களா? நான் ஆண்டவருடைய மகிமைக்காக நான் உங்களுக்கு சொல்கின்றேன். நான் சிறிய வயதிலேயே ஒரு பெரிய கமிட்டியில் நான் மெம்பராக இருந்தேன். எனக்கு முன்னால் என் வயசில் சின்னவங்க யாருமே கிடையாது. ஆண்டவர் கிருபையாக அந்த சிறிய வயதில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் நான் அங்கம் வகித்தேன். நான் ஆண்டவருடைய புகழுக்காக சொல்கின்றேன். கர்த்தர் அன்று எனக்கு கொடுத்திருந்த ஞானத்தினால I was dominating the whole executive committee. அந்த செயற்குழுவை என் பக்கமாக திருப்பி ஆண்டவர் எனக்கு தந்திருந்த அந்த ஞானத்தினால அதை சுட்டி காட்டி தவறாக பேசுகிறவர்களை கண்டித்து இப்படி நான் செய்ய வேண்டும் என்று எடுத்து சொல்லி an young man guided that very big executive committee. இதை நான் புகழுக்காக சொல்லாமல் இது
என்னாலே சாத்தியமாம் என்றால், சாத்தியமான இருந்தது என்றால், பெரிய செல்வாக்கு படைத்த இந்த நிக்கோதேமுவால் அது கூடாது இருந்திருக்கும் என்று நினைக்கிறீர்களா? அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். 53வது வசனம். அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள், கூடினார்கள், இயேசுவை குற்றவாளியாக தீர்க்க கூடினார்கள், அவரை அழிக்க கூடினார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் கலைந்து போய்விட்டார்கள். இன்னும் நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும்னா, எல்லாரும் துட்டை காணும், துணியை காணுன்ட்டு அவங்க அவமானப்பட்டு தலையை குனிஞ்சிக்கன்னு அவன் வீட்டுக்கு போய் சேர்ந்தான். ஆண்டவர் இயேசு மேலே யாருமே கையை வைக்கல. தேவன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களை கொண்டு தேவ பிள்ளைகளை காப்பாற்றும்படியாக அவர்களை தூதனை போல ஆண்டவர் அனுப்புகிற தேவன். இயேசுவை காப்பாற்றும்படியாக அந்த நிக்கோதேமுவை பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி எப்படி விடுவிக்க கூடுமோ, அதே போல இந்த பூமியில் இருக்கிற இந்த மண்ணின் மனிதனை தேவன் ஆண்டவர் இயேசுவை காப்பாற்றும்படியாக இந்த நிக்கோதேமு அந்த கல்விமான்கள் மத்தியில், அதிகாரம் படைத்தவர்கள் மத்தியில் இயேசுவுக்காக வாதிட்டான், இயேசுவுக்காக உண்மையை நிலைநாட்டினான். எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த கொஞ்சம் செல்வாக்க நம்ம சுயநலத்துக்காக பயன்படுத்தாதபடி இன்று காலையில் ஒரு தீர்மானம் செய்வோம். அப்பா, எனக்கு செல்வத்தை கொடுத்துருக்கீங்க, மறுபடியும் நம்ம இறுதியில் செல்வத்துக்கு வருவோம். எனக்கு செல்வாக்க கொடுத்துருக்குறீங்க, எனக்கு கொடுத்துருக்கிற இந்த கொஞ்சம் செல்வாக்க நான் என் சுயத்துக்காக பயன்படுத்துகிறேன், என் வியாபாரத்திற்காக பயன்படுத்துகிறேன், என் குடும்பத்தின் புகழுக்காக பயன்படுத்துகிறேன், என் வேலையை தக்க வைத்துக் கொள்ளும்படியாக பயன்படுத்துகிறேன், பணத்தின் மேலே பணம் போடும்படியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதனால் இதுவரைக்கும் என்னுடைய நீர் எனக்கு கொடுத்திருக்கிற செல்வாக்க உங்கள் நாம மகிமைக்காக நான் பயன்படுத்தலப்பா. அநேக நேரத்தில் உம்மை உயர்த்தி காட்ட வேண்டிய நேரத்தில் உம்மை குறித்து மேன்மையாக பேச வேண்டிய வாய்ப்புகளெல்லாம் எனக்கு கிடைத்தது. ஆனால் அந்த கூட்டத்தில் நான் உம்மை உயர்த்தி காட்ட என் செல்வாக்க பயன்படுத்தல என்ற ஒரு குற்றவாளியாக இன்றைக்கு உம்முடைய திரு சமூகத்தில் காண்கின்றேன். எனக்கு ஒரு மன்னிப்பு உண்டா? என் செல்வாக்கை உமக்காக பயன்படுத்தாதே போனேன், என்னை மன்னிக்க மாட்டீரா என்று சொல்லி இந்த காலையிலே நாம் அவரை நோக்கி கூப்பிட்டால், அடுத்து வருகிற சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் உங்களை ஒரு வல்ல கருவியாக எடுத்து பயன்படுத்துவார். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்று நம் ஊர் பழமொழி சொல்வது இல்லையா? ஒரு சிறு துரும்பை போல ஆண்டவருக்கு முன்பாக நாம் இருக்கும்போது ஆண்டவர் நம்ம இரும்பு மனிதர்களாக மாற்றுவார். நம்ம தேசத்தில் ஒரு மனிதனுக்கு பேர் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பேர் இரும்பு மனிதன். சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய வகையில், பேச வேண்டியதை பேச வேண்டிய வகையில், பேச வேண்டிய நேரத்தில் யாருக்கு சொல்லணுமோ அவர் எடுத்து சொல்லணும். உயிரை போயிடும், உயிர் போகாது, எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்ல இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க. நிக்கோதேமுவை போல உம்மை குறித்து பேச, உமக்காக வாதிட, உமக்காக வழக்காட எனக்கு கொடுத்துருக்க அந்த கொஞ்சம் செல்வாக்க நான் உமக்காக பயன்படுத்துகிறப்பா, என்னை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க என்று நாம் சொல்லலாமா? மூன்றாவதாக, பத்தொன்பதாம் அதிகாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். முடிவு காலம் வந்துருச்சு. இயேசு சிலுவையிலே மரித்து விட்டார். அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பு ரகசிய சீஷன் பிலாத்துவிடத்தில் சென்று, என் நேசர் இயேசுவின் சரீரத்தை எடுத்து
நான் அடக்கம் பண்ண போகிறேன், அனுமதி தாருங்கள் என்று கேட்டபோது, நீங்கள் வேதத்தில் வாசிங்கள், நான் அதை தான் சொல்லுகின்றேன், அந்த பிலாத்து மறுக்கவில்லை. நீங்களும் நானும் இந்த கிறிஸ்துவுக்காக உரிமை கோரும்போது அன்று மக்கள் அதிபதியாக இருந்த பிலாத்து மறுக்கவில்லை, அனுமதி கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது, அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பு பிலாத்துவிடத்தில் வேதத்தை ஆராய்ச்சி செய்யறதுன்னா வீட்டில் ஆராய்ச்சி பண்ணணும், இங்கே சொல்கிறத கேட்கணுமா. போய் கேட்ட உடனே பிலாத்து அனுமதி கொடுத்தார். இப்போ சரீரம் சிலுவையை விட்டு, காலையில் வாஸ்தவம் இல்லையா, சர்ப்பமானது வனாந்திரத்தில் மோசேயின் காலத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்ற வசனத்தின்படி கொல்கொதா மலையிலே அந்த கடும் சிலுவையில் ஆண்டவர் இயேசு தொங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய சரீரம் அந்த மலையின் மேலே இருந்து அந்த சிலுவையில் இருந்து எடுக்கப்பட்டு அது தரைக்கு வந்து விட்டது. அப்பொழுது தான் நம்ம ஆள் யார், அந்த நிக்கோதேமு அந்த அரிமத்தியா ஊரானோடு ஜாயின் பண்ணுகிறார். இப்பொழுது முதலாவது இந்த நிக்கோதேமு நேரத்தை செலவழித்தான். ரொம்ப நேரம் ஆண்டவரோடு கூட பேசினான். நீங்க கேட்கலாம், அடுத்த கேள்வி, ஏன் ராத்திரி நேரத்தை அவன் தெரிந்து கொண்டான்? கர்த்தர் என்ன சொல்றாரு, அந்த பொழுது விடிகிற வரைக்கும் அவன் காத்திராம நிம்மதி அற்றவனாக இருந்தான். He was very much disturbed in his soul, so therefore he didn't mind about the time or day or night. இரவோ பகலோ என்று பாராம ஏசப்பாவை சந்திக்கணும். The urgency of meeting Jesus was felt by Nicodemus. அந்த அவசியம், நம்ம தெலுங்குல அவசரம் சொல்கிறாங்க, அதுதான் அவசியம். நான் இப்போ தமிழையும் தெலுங்கு சேர்த்து சொல்கிறேன். அது அவசியமாக இருந்தது நிக்கோதேமுக்கு, வந்து அவசரமாக இருந்தது. நிக்கோதேமு சொல்லுங்க சஞ்சய், நிக்கோதேமு ரொம்ப ரேர், யூ ஆர் கம்மிங் வெரி ரேர்லி. மறுபடியும் சொல்கிறேன், அவன் நேரம் ஆண்டவர் இயேசுவின் பாதத்திலே செலவழித்தான். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், தனக்கே இருந்த செல்வாக்கை கர்த்தருக்காக பயன்படுத்தினான். மூன்றாவதாக அவன் தனக்கு இருந்த அந்த செல்வத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தினான். கொஞ்சம் சொல்லுங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு யாராவது இங்கே இருக்கிறவங்க சொல்ல முடியுமா? நம்ம வெளிப்படையாக ஒருவேளை ஒன்றும் இல்லாதவர்களை போல நாம் காட்சி அளிப்போம். வேண்டுமானால் வாய் திறந்து சொல்லுவோம் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று. ஆனால் இல்லாதவர்கள் இங்கே நம்மில் யாராவது இருக்கிறீர்களா? காலையில் நான் சொல்ல ஆரம்பித்தேன், லட்சம் 1000 ஆரம்பிக்கலாமா? 1000 லட்சம் கோடி நம்மிடத்தில் இல்லையா? இந்த நிக்கோதேமுவிடத்தில் காசு பணம் இருந்தது. இயேசுவை நேசித்து அவரோடு நேரத்தை செலவழிக்க அவருக்கு அந்த நிக்கோதேமுவுக்கு ஆசை இருந்தது. சந்தர்ப்பம் வாய்க்கும் போது தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்த அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. இப்பொழுது மூன்றாவதாக அவன் தன் செல்வத்தை செலவழித்து இயேசுவை கனப்படுத்தினான். He approached Jesus, he argued for Jesus,
He spent quite a lot of money for Jesus. இயேசுவுக்காக காசு பணம் செலவழிச்சார். நீங்கள் வெறுமனே சும்மா நல்ல பரலோகமே கீழே வந்துடுற மாதிரி துதித்தா என்ன போல பிரசங்கம் பண்ண போதாதே. அது தியாகம் அல்ல. நாம் ஒரே ஒரு முறைதான் வாழ்கிறோம். இயேசு மரித்தது ஒரே ஒரு முறைதான். சில மணி நேரங்கள் மாத்திரம் இந்த நிக்கதேமுக்கு இருந்தது. ஒருவர் ஒரு காலம் வைக்கப்பட்டிராதோ கல்லறையில் அவரை வைத்து கல்லை மூடிவிட்டால் அந்த சரீரத்திற்கு ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படி யோசிக்கிறீர்களா? இப்படி யோசிக்கிறீர்களா? அந்த நிக்கதேமு யோசித்தான். It is the right opportunity that I have to do something for my master, for my savior. அந்த இரவிலே இருவரும் சந்தித்த அந்த உரையாடலின் மூலமாக, உரையாடலுக்குள்ள நம்ம போகல இன்றைக்கு, அந்த உரையாடல் மூலமாக இந்த நிக்கதேமு தொடப்பட்டான். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவன் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றதோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டதோ வேத புஸ்தகத்தில் எழுதப்படலை. ஆனால் அவன் இயேசுவின் சீஷரானான். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை குறித்த பேச்சு தான் அவன் அன்று இரவில் பேசின பேச்சு. அந்த சனகரிம் சங்கத்தில் எப்படி நான் பெரிய ஆளாகணும், கொஞ்சம் வழி சொல்லுங்க தலைவரை என்று அவன் கேட்கல. நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றுதான் அவன் கேள்வி இருந்தது. நாம் அங்கே 19ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கும் போது குறித்து கொள்வீங்களாம். 39லிருந்து 42 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, அவரோடு வாசிக்கும் போது நம்ம வீட்டுக்கு போய் வாசிக்கிறோம் தம்பி. அவரோடு உண்டு உறங்கி உரையாடி இருந்த சீஷர்கள் எல்லாரும் பயந்து ஓடிவிட்டார்கள். சரீரம் அந்த சிலுவையில் அந்தரங்கத்தில் தொங்கி கொண்டிருக்கிறது, சடலம் தொங்கி கொண்டிருக்கிறது. அரிமத்தியா ஊரராய யோசிப்பு அதை கேட்டு வாங்கிவிட்டான். அவன் ஒரு பங்கு பணி செய்தான். ஆனால் இன்னொரு பணி இந்த நிக்கதேமுக்காக காத்திருக்கிறது. அவங்க அதை செய்தாங்களே, நான் இயேசுவுக்காக நான் எது செய்வேன்னு உங்கள் உள்ளத்தில் எப்போதாவது அப்படிப்பட்ட எண்ணம் வந்திருக்குதா? அவங்க வீட்டு பிள்ளைய ஏசப்பாவுக்கு கொடுத்துருக்குறாங்களே, நம்ம வீட்டு பிள்ளை கூட ஏசப்பாவுக்கு கொடுக்கணும்னு எப்போது யோசித்திருக்கிறீர்களா? அநேக நேரத்தில் பெற்றோர்களாக நீங்கள் நினைக்கிறது போல உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை. நான் மிகுந்த மனவேதனையோடு இந்த வாக்கியத்தை சொல்லுகின்றேன். பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளையை குறித்து எதிர்கால கோட்டை கட்டி கொண்டிருக்கிறீர்களே, அந்த கோட்டைகள் நிறைவேறப் போவதில்லை. உங்கள் செல்வத்தை கிறிஸ்துவுக்காக கொடுங்கள். அதுதான் விழிப்புணர்வு கூட்டங்கள், விழிப்புணர்வு ஆராதனைகள், மிஷினரி ஆராதனைகள். வேதத்திலே வாசிக்கின்றோம், இவனோ தன் செல்வத்தை செலவழித்து இயேசுவை கனப்படுத்தினான். வாயாலே துதிப்பது ஒரு வகை, அவருக்காக சில மணி நேரங்கள் செலவழிப்பது இன்னொரு வகை. ஆனால் நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதில் சிறப்பானதை, நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதில் சிறப்பானதை, எது வேண்டாது இருக்கிறதோ அந்த பொருள் இல்லை, போட்டுக்க முடியாத ஒரு கொலுசு செட்டு,
எங்கே போடணும்? அதை உள்ளூரில் இருக்கிற மார்வடி கடையில் அதை கொடுத்து கொஞ்சம் கூட கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். அப்படி தான் நம்ம மைண்டு போகுது. அப்படி ஒரு நாளில் ஒரு குடும்பத்தார் உதவாத அந்த வெள்ளி கோல்ஸை ஏசப்பாவுக்கு உகந்த காணிக்கையாக கொடுத்தாங்க. நானே அப்படி கசப்பாக பேசுறேன்னு, காணிக்கை யாருக்கு செலுத்துறோமோ அவர் அதை பற்றி என்ன யோசிப்பார்? நாம் கர்த்தருக்கு கொடுத்தால் அதை சிறந்ததை கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுத்தால் அது உகந்ததாக இருக்க வேண்டும். அவரை நாம் கனப்படுத்தும் போது மேன்மையானதை கொண்டு அவரை நாம் கனப்படுத்த வேண்டும். சில்லறை மாற்றிக்கொண்டு காணிக்கை போடுவது காணிக்கை அல்ல. சில்லறை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சில்லறையை போடுங்கள், அது தப்பு இல்லை. ஆனால் காணிக்கை போடுவதற்காகவே சில்லறை மாற்றி பிள்ளைகளுக்கு கொடுப்பது, சில்லறை ஆண்டவருக்கு காணிக்கையாக போடுவது என்பது பாவம். அது தியாகம் அல்ல. உன்னிடத்தில் 10 500 ரூபாய் தாள் இருக்கும் பொழுது அதில் ஒன்றை எடுத்து நீ சில்லறை மாற்றி 20 ரூபாய் நோட்டாக கண்டுபிடித்து, அல்லது 10 நோட்டு கண்டுபிடித்து, அல்லது 10 ரூபாய் காயின்ஸை மாற்றி நீ காணிக்க போடுகிறாயே, உனக்கு என்ன தியாகம்? உனக்கு என்ன தியாகம் இருக்கிறது? உனக்கு என்ன தைரியம் இருக்கிறது? உங்க அரசு அதை கொடுத்தா வாங்கிக்குவானா? கார்பரேஷன் வரி வசூலிக்கிறவர்கள் செல்லாத செக்கை வாங்குவார்களா? கடைக்காரன் நீங்கள் கொடுத்த கிழிஞ்சு போன நோட்டை வாங்குவானா? என் தேவன் அவ்வளவு எளிமையானவரா? அற்பமானவரா? ஆகாதவரா? அவருக்கு கொடுப்பது என்றால் சிறந்ததை கொடுங்கள், விலை உயர்ந்ததை கொடுங்கள். வீட்டுக்கு வர ஜாப கொடுத்து வரவங்களுக்கு, கேரல் ரவுண்ட்ஸ் வரவங்களுக்கு பலகாரங்கள், பட்சணைகள். ஒரு ஜாப கொடுத்துல 7 ஐட்டம் டிஃபன். பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு எப்படி இருக்கணும்? 7 ஐட்டத்தோடு இருக்க வேண்டியதில்லை. 2+1 இருந்தால் போதும். மனிதனுக்கு நாம் படையல் போடுகின்றோம். பிற மதத்தவர்கள் செத்தவர்களுக்கு படையல் போடுகிறது போல வீட்டை தேடி வருகிற உயிரோடு இருக்கிற மனுஷனுக்கு நாம் படையல் போடுகிறோம். ஆனால் வீட்டு ஜப கூட்ட காணிக்கையோ, ஐயா ஒரு நாள் சொன்ன 2 வாரத்துக்கு முன்னால் கடன் சொல்கிறோம். இங்கே ஐயா ஈபி காரர் இருக்கார், டிஸ்கனெக்ட் பண்ண வருவாங்க. நான் பெரிய ஆஃபீஸில் வேலை செய்யும்போது எனக்கு இருந்த பிரச்சனை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அட்மினிஸ்ட்ரேஷனில் நான் இருந்தேன். டிஸ்கனெக்ஷன் பண்ண வருவாங்க. எவ்வளோ? 45,000 50,000 60 ரூபா அரசாங்கத்துக்கு கட்டணும், மின் கட்டணும். நம்ம டைரக்டரு, அந்த பிரான்ச் மேனேஜர் என்ன சொல்லுவாங்க, என் பேரை சொல்லி, அவங்க என்னோடய வயசில் பெரியவங்க, ஃப்ரான்சிஸ் அக்கௌண்ட்டு இந்த காசை வாங்கி அவங்கள கொடுத்து கொஞ்சம் செட்டில் பண்ணுவாங்க. டிஸ்கனெக்ட் பண்ண வந்த ஆளுக்கு நீங்கள் அப்போல்லாம் நான் சொல்வது 35 வருஷத்துக்கு முன்னால், சில்வியா 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 1000 ரூபாய் பெரிய தொகை. என்ன நடக்கிறது? திரு ஆனந்தராஜ் அவர்களே, இபி வேலை பார்க்கிற ஆனந்தராஜ் அவர்களே, வந்தவர்களுக்கு, உயிரோடு இருக்கிறவர்களுக்கு, செத்தவர்களுக்கு படையல் போடுவது போல படையல் போடுகிறார்கள். ஐயா நான் இருக்கும்போது சரி, இப்போது சரி, ஊழியக்காரருக்கு ஒரு காணி கொடுத்து, தலைவரை கோயிலுக்கு காணிக்கை எதுவும் எதிர்பார்க்காத, உனக்கு ஒரு சின்ன லஞ்சம் கொடுக்கணும், நீ அதை வாங்கின்னு ஸ்தோத்திரம் பண்ணினே போயிடு. நம்ம மனநிலையை பாருங்க, நிக்கோதேமுடைய மனநிலையை பாருங்க. நிக்கோதேமு வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்த சரீரம்
சிதைக்கப்படாமல் இருக்கும்படியாக, அந்த சரீரத்தை அப்படியே காக்கப்படும்படியாக இந்த வெளியேற பெற்ற இந்த வெள்ளைப்போளம் கரியப்போளம் ஆகிய தேவதூதர்கள், மன்னிக்கவும், கிழக்கில் இருந்து வந்தார்களே, நட்சத்திரத்தை கண்டு விண் ஞானிகள் அவர்கள் என்ன கொண்டு வந்தார்கள்? பொன், வெள்ளி, தூபவர்க்கம். அந்த தூபவர்க்கம் தான் அது திறக்கும் போது ஏசப்பாவுக்கு உயிரோடு இருந்த குழந்தைக்கு காணிக்க கொடுத்தாங்க. இப்போ இயேசுவானவர் இறந்த பிறகு அவருடைய சரீரத்துக்கு நிக்கதேமு காணிக்கை செலுத்தல. இந்த சரீரம் கெடாமல் இருக்கும்படியாக, எம்பளம் பண்ணும்படியாக அதை என்ன செய்தார்? 200 ராத்தல் எடையுள்ள, அதற்கு இன்றைய விலைப்படி 2 லட்சத்துக்கும் மேலான பொருளை, வாசனை திரவியத்தை ஆண்டவர் இயேசுவுக்காக அவர் அர்ப்பணித்தார். சொல்லுங்க. அரிமத்தையா ஊரனாகிய யோசேப்பு தன் செல்வாக்கை பயன்படுத்தி அந்த பிலாத்துவிடத்தில் சரீரத்தை கேட்டு வாங்கினான். கேட்டு வாங்கப்பட்ட அந்த சரீரத்தை அடக்கம் செய்வதற்கு முன்பாக மெல்லிய துணியிலே அதை சுற்றுவதற்கு முன்பாக இந்த விலையேற பெற்ற இந்த கரியப்போளம் வெள்ளைப்போளம் கலந்த அந்த மிக்சரை மிக்ஸ் பண்ணி ஆண்டவர் இயேசுடைய சரீரத்தில் அதை பரப்பினார்கள். உங்கள் செல்வம் இயேசுக்காக பயன்படுதா? இந்த நிக்கதேமு he spent considerable time with Christ. கிறிஸ்துவோடு அவன் அதிகமான நேரத்தை செலவழித்தான். நமக்கு தெரியாது ராத்திரி எத்தனை மணி வரைக்கும் இவங்க பேசினாங்கன்னு சொல்லிட்டு. என்றால் ஆண்டவர் இயேசு ஆத்மாவை மீட்கும் பொருளாக இந்த உலகத்துக்கு வந்ததுனால அவர் மணிக்கணக்காக பேசியிருக்க வேண்டும். இந்த நிக்கதேமு ஒரு தீர்மானம் எடுக்கிற வரைக்கும் அவனை விடலை. அவன் பெரிய நியாய சாஸ்திரி தான். அவனை பார்த்து டேரிங்க கேள்வி கேட்குறாரு. என்ன நீ இஸ்ரவேலில் போதகனாக இருந்தோம், இதெல்லாம் தெரியாமல் இருக்க அப்படின்னா மறைமுகமாக சொல்றதுன்னா நீ ஒரு அறிவில்லாதவன் பேசுகிற போல பேசுகிற. யார் தெரியுமா இவர்? ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, ஞானத்தின் ஊற்று. நேரம் எடுத்து நிக்கதேமு இயேசுவின் பாதத்திலே காத்திருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். நிக்கதேமு தன் செல்வாக்கை பயன்படுத்தி, நமக்கு செல்வாக்கு வரும்போது கூட என்ன வருது? வெட்கம், மக்களை பார்த்து ஒரு தயக்கம், நம்முடைய செல்வத்தின் மிகுதினாலே ஒரு மயக்கம். அவன் தயங்கலை. எடுத்து வாசித்து பாருங்க. நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லுது? விசாரணை இல்லாமல் குற்றவாளியா தீர்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. நீங்க செய்யற காரியம் தப்பு. புரட்டி பாருங்க ஐயா, வேதத்தை புரட்டி பாருங்க என்று சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் ஓடிவிட்டார்கள். மூன்றாவதாக, முதலாவது நிக்கதேமு தன் நேரத்தை செலவழித்தான். நிக்கதேமு தன் செல்வாக்கை பயன்படுத்தினான். நான் முடிஞ்ச பிறகு இந்த வாலிப பிள்ளைகள்லாம் இந்த பதில் கேட்க போகிறோம். 3 வார்த்தை தான் நீங்கள் சொல்லணும். மூன்றாவதாக நிக்கதேமு தன் செல்வத்தை இயேசுக்காக பயன்படுத்தினான். இந்த அரிய வாய்ப்பை என்னை ஆட்கொண்ட தெய்வம் இயேசுவுக்காக இந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருளை அவருக்காக, அந்த சரீரத்திற்காக நான் கொடுக்கலன்னா நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு என்ன அடையாளம்? அவன் இன்னும் ஏசப்பா உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கலை. ஆனால் அவன் சரீரத்தை தான் முக்கியப்படுத்தினான். அதனால தான் வாசனை திரவியத்தை அந்த சரீரத்தை மேலே பூசினான். தன் செல்வத்தை கிறிஸ்துவுக்காக செலவழித்தான். கிறிஸ்துவுக்காக உங்கள் நேரத்தை செலவழிங்கள். இப்போ சொல்லுங்கள், ஏசப்பா என் நேரத்தை உங்கள் ஆலயத்தில், உங்கள் திரு சமூகத்தில் நான் செலவழிக்காமல் எப்படியோ வந்து அமர்ந்து நான் எழுந்து போய்விடுகிறேன். நேரம் எடுத்து உங்களுடைய சமூகத்தில் நான் காத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவதாக,
எனக்கு பெரிய உத்தியோகம், நான் சிஎம் இல்லை அல்லது பிஎம் இல்லை. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த ஆண்டில் நம்முடைய தமிழக சிஎம் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் ஒரு நாள். அண்ணா அறிவாலயத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு கேட்காதீங்க, கனவுல எங்கள் வீட்டுக்கு வந்தார். எல்லாரும் அவருக்கு டீ கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். நான் கொண்டு வந்த டீயும் அங்கே வெய் என்று சொல்கின்றார். என்னுடைய வீட்டில் வந்து அவர் சப்பளங்கள் போட்டு உக்காந்துருக்கிறார். செல்வி அம்மா நல்லா கவனிங்க, செயலாளருக்கு போய் சொல்லுங்கள். நீங்கள்லாம் டெய்லி அவரை முகமுகமாக பார்க்குறவங்க. நான் தேவனுடைய சமூகத்தில் சிஎம்ஐ பார்க்கிறேன். ஒரு கப்பு டீ தான் அவருக்கு கொடுத்தேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், மகனே, இந்த மனிதன் விஷயத்தில் உனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. நீ, அவர் கேட்டார், நீ கொடுத்தல்ல, அவர் வாங்கிட்டார். அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நான் இன்னும் அதுக்கு மேலே ஓப்பனாக பேசக்கூடாது, அங்கே நான் நிறுத்துகிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற செல்வாக்கை கொஞ்சம் சொல்லுங்கள். அது சிறிய செல்வாக்கோ அது அதிகமான செல்வாக்கோ அதை கர்த்தருக்காக நம்ம பயன்படுத்தணும். மூன்றாவதாக, நம்ம கையில் இருக்கிறது 100, 1000, 1,00,000, கோடியோ, அதை கர்த்தருக்கு மகிமைக்காக சரியான நேரத்தில் இவன் காத்திருந்தான். மரித்த பிறகு அதை பயன்படுத்தி செலவு பண்ணான். ஆனால் நமக்கு கூட ஒரு நேரம் திருச்சபைக்காக, மிஷினரி ஊழியங்களுக்காக, திருச்சபை ஆலய கட்டிடங்களுக்காக, கிளை சபை ஊழியங்களுக்காக, ஒரு அவசியப்படும் என்று அறிவிக்கப்படுகிற சபையில் அறிவிக்கப்படும் அந்த நேரம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். இப்பொழுது சொல்ல வேண்டும், அப்பா, இது தேவையோடு இருக்கிற திருச்சபையின் தேவையை நான் சந்திக்க நான் தீர்மானம் செய்கிறேன் என்று வீட்டிலே ஜெபம் பண்ணி அல்லது ஆலயத்திலே ஜெபம் பண்ணி அதை கொண்டு வந்து அந்த திட்டங்கள் நிறைவேறுவதற்காக, மிஷினரிகளை அனுப்புவதற்காக, மிஷினரிகளை மாதம் மாதம் தாங்குவதற்காக, மிஷினரி பணிகளை பரப்புவதற்காக நம்முடைய செல்வத்தை கிறிஸ்துவுக்காக பயன்படுத்தணும். சிடி ஸ்டெட், இங்கே ரொம்ப பேர் விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? சஞ்சய் கூட ஒரு விளையாட்டு வீரர், கிரிக்கெட். நான் சொல்வது சிடி ஸ்டெட் என்பவர் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு விளையாட்டு வீரர். 25 வயதில் அவருக்கு இருந்த 25,000 பவுண்ட்ஸு, அமெரிக்கான டாலர். இவர் 25,000 பவுண்ட்ஸை வாழ்க்கை வெறுத்தவர் ஊழியங்களுக்காக பிரித்து கொடுத்தார். சில ஊழியங்கள் பேரை இப்போ நான் சொல்ல போகிறேன். டிஎல் மூடி ஸ்தாபனத்திற்காக கொடுத்தார். அதுக்கப்புறம் அனாதை பிள்ளைகளுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற ஜார்ஜ் முல்லர் அவருடைய ஊழியத்திற்கு 5,000 பவுண்ட்ஸ் கொடுத்தார். டிஎல் மூடிக்கு 5,000 பவுண்ட்ஸ் கொடுத்தார். சால்வேஷன் ஆர்மி திருச்சபை ஸ்தாபித்த வில்லியம் பூத், எல்லாமே வில்லியம்ஸ் தான் வராங்க. அந்த மூலையில் தான் உட்காந்துருக்குது வில்லியம்ஸ். அந்த ஊழியத்துக்கு $4,000 கொடுத்தாரு. இன்னும் மற்ற ஊழியங்களுக்கெல்லாம் மீதி இருக்குது. எவ்வளோ கணக்கு போட்டீங்க? இப்போ 14 போயிடுச்சு. இன்னும் 11,000 பவுண்ட்ஸ் இருக்குது. அதை தேவையோடு இருக்கிற ஊழியங்களுக்கெல்லாம் அதை பிரித்து கொடுத்துட்டார். அவர் என்ன சொன்னார்? நான் இதெல்லாம் என் கையில் இருக்கிற வரைக்கும் நான் ஆண்டவருக்காக தியாகம் செய்தவனாக இருக்க முடியாது, என்னால் ஒரு தியாக ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லிட்டு அவர் சைனாவிலும், அவர் இந்தியாவிலும், அதற்கு பிறகு ஆப்பிரிக்காவிலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து தன்னுடைய ஓட்டத்தை அவர் முடித்தார். அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் 7 வாலிபர்கள் எழும்பினார்கள். அந்த 7 வாலிபர்கள் கிறிஸ்துவுக்காக அக்கினி பிழம்பாய் எழும்புவதற்கு இந்த சிடி ஸ்டட் கிரிக்கெட் விளையாட்டு வீரர் சிடி ஸ்டட் காரணமாக இருந்தார். ஆகவே இளைஞர்களே, உங்களிடத்தில் ஒரு லட்சம் இருக்காமல் இருக்கலாம், 1000 இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் இன்று காலையிலே அழைக்கின்றார், உங்களையே இந்த கிறிஸ்துவுக்காக கொடுக்க வாருங்கள்.
அது வாலிப பெண்களே, பெண்கள் என்று நினைக்காதேயுங்கள். நம்முடைய இந்திய இராணுவத்தில் பெண் விமானிகள் இருக்கின்றார்கள். இராணுவ அதாவது IAFல, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சர்வீஸில் நம்முடைய போர் விமானங்களை இயக்கக்கூடிய பெண்மணிகள் இருக்கின்றார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் IAS அதிகாரி, IPS அதிகாரிகள் பெரிய ரேங்கில் இருக்கிறார்கள். உலக வேலைக்கு பெண்கள் என்று பார்க்கிறதில்ல, ஆனால் ஆண்டுடைய வேலைக்கு மாத்திரம் நம்ம பெண்கள் என்று பார்க்கின்றோம். ஆகவே இந்த காலையில் நாம் CD ஸ்டெட்டை போல நமக்கு உள்ளதை ஆண்டவருக்காக தியாகம் செய்வோம், ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே, உம்முடைய மகிமையின் நாமத்தை நாங்கள்